முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், மகாபாரதத்தில் குந்தியை நினைத்து காந்தாரி கதறியதைப் போல அரசியல் களத்தில் சில கயமை குரல்கள் கேட்கின்றன. அவர்களை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. 1,31,00,000 மகளிருக்கு 5,000 ரூபாயை வழங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணம் 3,000 ரூபாயை கொடுக்க சொல்லிவிட்டார் முதலமைச்சர். அத்தோடு கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2,000 ரூபாயும் கொடுக்க சொல்லிவிட்டார். இதன்படி 1.31 கோடி மகளிருக்கு 5,000 ரூபாய் பிப்ரவரி 13 போய் சேர்ந்து விட்டதாக முரசொலி தெரிவித்துள்ளது. 1.31 கோடி மகளிர் இப்போது 1,000 ரூபாயை மாதந்தோறும் உரிமைத் தொகையாக பெற்று வருகிறார்கள். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் உரிமைத் தொகையை 2,000ஆக உயர்த்தி வழங்குவோம் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதுபோன்ற திட்டங்களை முடக்க பாஜக சதி செய்தது. இத்திட்டத்தை முடக்க நினைத்தவரின் சதியை முதலமைச்சர் முறியடித்துவிட்டார். 5,000 ரூபாய் வரவு வைத்தது, ரூபாய் 2,000 என வாக்குறுதி அளித்தது, திட்டத்தை முடக்கும் சதியை முறியடித்தது, 3 ஆகப்பெரும் செயல்களை செய்துவிட்டார் முதலமைச்சர். இதுதான் இவர்களை கதற வைப்பதாகும். அதைவிட முக்கியமாக, யாருக்கும் முன்கூட்டியே தெரிய வாய்ப்பில்லாமல் ரகசியமாக இப்பணிகளை முதலமைச்சர் முடித்துவிட்டதாக முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. மகளிருக்கு வங்கிக் கணக்கில் பணம் போய் சேர்ந்த பிறகுதான் அனைவருக்கும் தெரியும். தோல்வி பயம் என்கிறார் பழனிசாமி. 8 ஆண்டுகளாக நடந்த எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெற்று வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அது வருமா? 10 தேர்தல்களாக தோல்வியை மட்டுமே தழுவி வருபவர் பழனிசாமிதான். அவர்தான் முதலில் உரிமைத் தொகையாக 1,000 ரூபாய் கொடுக்க முடியாது என்றார். ஏமாற்றி விட்டார்கள், அல்வா கொடுத்து விட்டார்கள் என்றார். கொடுக்க தொடங்கியதும் எல்லோருக்கும் கொடுக்கவில்லை என்றார். பின்னர் அவரே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தார். இப்படி அவரை தூங்க விடாமல் விரட்டிக் கொண்டிருந்ததுதான் கலைஞர் உரிமைத் தொகை திட்டம் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. பாஜகவின் சதியால் 3 மாதங்களுக்கு தடை போட நினைத்தார்கள். அதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட முதலமைச்சர் முன்கூட்டியே 3,000 வழங்கிவிட்டார். 2,000 கோடைக்கால சிறப்பு நிதியாகவும் கொடுத்துவிட்டார். சமூக வலைதளத்தை திறந்தால் பல்லாயிரக்கணக்கான மகளிர் முதலமைச்சருக்குத்தான் பாமாலை தொடுத்து வருகிறார்கள். வள்ளல் என்றும் கடவுள் என்றும் மகராசன் என்றும் பெண்கள் புகழ்வதாக முரசொலி தெரிவித்துள்ளது. அனைத்து பெண்களின் அன்பு மனிதராகிவிட்டார் முதலமைச்சர். ஐயோ பாவம், பழனிசாமி என்ன செய்வார்? அடிவயிற்றில் காந்தாரியைப் போல அடித்துக் கொள்கிறார். அதை தவிர என்ன செய்ய முடியும் என்று முரசொலி வினவியுள்ளது. 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கஜா புயல் ஏற்பட்டது. 2,000 ரூபாய் தரப்போவதாக அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி சொன்னார். தேர்தல் முடிந்த பிறகு 2,000 ரூபாயை மறந்துவிட்டார். பச்சை புள்ளுகு பழனிசாமி அதை பற்றி வாயே திறக்கவில்லை என்றும், கொரோனா காலத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5,000 ரூபாய் கொடுங்கள் என்று அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் சொன்னபோது அவ்வளவு பணம் எங்கே இருக்கிறது என்று பழனிசாமி கேட்டார். திமுக ஆட்சி மலர்ந்ததும் 4,000 ரூபாயை கொடுத்தவர்தான் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 13 விதமான மளிகை பொருட்களையும் சேர்த்து கொடுத்தார். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்று முதலமைச்சர் நிரூபித்தார் என்று முரசொலி புகழாரம் சூட்டியுள்ளது. பழனிசாமியை விட பெரிய பொய்யர்கள்தான் ஒன்றிய பாஜகவினர். கொரோனா காலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை அவர்களது சொந்த ஊருக்கு செல்ல பேருந்து கூட விடாத ஆட்சிதான் பாஜக ஆட்சி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் இந்தியர்கள் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தை மீட்டு வந்து ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் போடுவோம் என்று சொன்னார்கள் மோடியும் அமித்ஷாவும். இதுவரை கருப்பு பணத்தையும் மீட்கவில்லை, 15 லட்சமும் போடவில்லை, 15 ரூபாயை கூட போடவில்லை. இதை பற்றி கேட்டபோது ஜூம்லா என்றார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அதாவது சும்மா சொன்னோம் என்று கூலாக சொன்னார் அமித்ஷா. இத்தகைய கூட்டம்தான் இப்போது முதலமைச்சரின் நடவடிக்கையை பார்த்து எரிச்சல் அடைவதாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது. பொருளாதார கவலையெல்லாம் பாஜக கும்பலுக்கு வந்துள்ளது. லட்சம் கோடிகளை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தூக்கி கொடுத்த அரசு பாஜக அரசு. அப்போதெல்லாம் இவர்களுக்கு அந்த கவலை வராது. கோடிகளில் கடன் வாங்கி அதை கட்டாமல் வெளிநாட்டுக்கு தப்பவிடும் அரசு பாஜக அரசு. அப்போது பொருளாதார கவலை வராது. ஏழை எளிய பெண்களுக்கு அன்றாட செலவுக்கு, அவசியமான செலவுகளுக்கு பணம் கொடுத்தால் உடனே கஜானா கவலை வந்து விடுகிறது. டெபாசிட்டாவது வாங்குவோம் என்ற நினைப்பில் இருந்தனர் அதிமுக, பாஜக உள்ளிட்டவர்கள். இப்போது அந்த டெபாசிட்டுக்கும் ஆபத்து வந்துவிட்டது. அதனால்தான் கதறுகிறார்கள். கதறுங்கள், கதறட்டும் என்று முரசொலி தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது.